அவன் போய் அடிச்சா வழி எத்தனை பேருக்கா எப்படி அப்பா அந்த அடி வாங்குறீங்க? 4 துணி கேட்டீங்கன்னா எரியுது. ஆமாண்டா. ஒண்ணும் வேணாம். எங்க தூத்தெல்லாம் வாங்கி வாங்கி மறுத்து போச்சு. அப்படியா? இப்போ அப்படி சரி, நான் அவரை பார்த்து நீ போ. ஐயா வந்துட்டான். சத்தம் போடுறான். கம்பி நீட்டி சும்மாறா. என்ன மறிக்கிறிய? பாப்பாரம் ஐயா. இந்த கானகத்திலே இந்த அரக்கனை தேடி நாடி அந்த சமாச்சாரம் நான் யார், குலத்தை சேர்ந்தவன் அப்படி என்று குலத்து வச்சு மஞ்சள பொண்டா ஒரு கடாய் என்ன வந்துட்டேன். மஞ்சளா போட்டா மூளை சரியா இருக்கணும். அவன் எங்க போறான், எதிர போறமா சரி என்ன சொல்ல கேட்கறா வர போயிட்டா சொல்றான். இது சரி என்ன முன்னா பகவட்டி யாரு ஐயா பயந்து சொல்லவா? மரியாதை கொடுத்தா போறோம். யாரா நீ? நான் உள்ள ஒரு போடை கூட நீ பூரா போடை இங்க தான் இருப்பா. எனக்கு யாரு திருவாக செஞ்சாரு
சஞ்சாரி 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 சரி என்ன செவடா வானா காலி கேட்டு சொல்றா எஜமா என்ன செவடுனாரா செவடா நீ எங்கனா மாலாடிடா அவரே செவடு அவரே என்ன அடங்கடா வர மூட்டா இல்ல ஏய் தேவாங்க ஓட்ட தும்பி மேல புடிச்சு கொண்டா ஏங்க அவன பரவாயில்லைப்பா சஞ்சாரி அம்மா துடி அடிக்கிறான் நீ யாரு திருவா சஞ்சாரி நான் கையா நீட்டாத டேய் கையிட்டாதா அப்புறம் அடி தார் வர விடும் சொல்றா திருவா சஞ்சாரி மாறு மன்னாசே சஞ்சாரி பாவி தேவட பஜா நான் பேசுறேன்டா வாண்டா அடிக்காதடா அடிக்காதடா கேட்டடா நீங்க தான வச்சிருக்கீங்க அவரா ஐயா சஞ்சாரி சஞ்சாரில மும்பாய் ஏய் யமரசிப்பா ஐயா அவள கூப்பிடாதீங்க பேரு யாய் ஓடு பசங்க நானே சிமாசன பிச்சரா வாழ்ந்து வர எச்சக்காரன் நாய்வா கடத்த கட அவ காட்டு போடியா நாயம்மா அப்ப கழுவோட கூட நாயம்மா நான் சொல்றேன் நீ ஒண்ணே சொல்றா உட்கார் சிமாசன போட்டுறேன் நானே உட்கார்ந்துட்டேன் உட்கார் சஞ்சாரி உட்கா போல நிக்கிறதானே பச்சை சித்த மரமா ஞானிகள் சித்தங்க தீவிர மூட்டி போடு போய் போயிடுமா மகாராஜா நானே பரமன தர்சிப்பதும் உண்டு பரமன் நட்டியா தர்சிப்பதும் உண்டு அது உட்காந்து மூட்டி போடுங்க எதுக்கு வார வீட்ல ஏய் வார வீட்ல மரணா கேட்ட மாதிரி இவரே முச்சன கட்டினா ஆமா சஞ்சாரி சஞ்சாரி என்னடா சஞ்சாரி திருவாக சஞ்சாரி உங்கள் வாதக்கு பதகம் யார் வரக்கூடிய சீரக்கிழமைகள் பத்மாசுரம் ஒரு வார வணக்கம் சொல்லுங்கள் என் பாதத்தில் வருந்தவர் யார்? உலக லட்சியம் கட்டி சொல்றா யார் தெரியுமாடா? அவன் சொல்றத பக்கற நாராயணர் வம்சகடக வம்சத்திலே பிறந்த குரங்கு கூட்டமும் ஏன் கூட்டம் ஒண்ணு அதுல ஒரு குரமத்தா உட்காரணுமா ஒரு குரமத்தா சொல்லு தெரியாதவா 45 வருஷம் கூட தான் இருக்குடா. வா வயசு என்னடா? 42. இன்னும் 3 வருஷம் அம்மாக்குள்ள ஆடிக்காம. ஆ குறைபாடு இல்ல. நாராயணர் குறைபாடு இல்ல. அங்க வந்து வந்தா தண்ணி கேட்டா
இன்றைய தினத்திலே உன்னை நாடி தேடி வந்த சமாச்சாரம் வந்தேன் ஒரு காரியமா உன்னை தேடி ஒரு காரியமா உன்னை நான் வந்தேன் ஒரு எவ்வித சமாச்சாரம் இருந்தாலும் நான் அறிய தெரிய சொல்லு. ஆனால் சொல்லு. உன்னுடைய வர்க்கத்தின் பிரகாரம் அரக்கர்கள் அனைத்து பேர்களும் இதுவரை ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்து தேவர்களை அடித்து இம்சை செய்திருக்கின்ற இதுவரையிலும். ஆமையா. ஆனால் இன்று உமக்கு புதிதாக ஒரு வார்த்தை உரைக்க போதும். தேவரம் சென்றேன். தேவரை அடித்து மாட்டி வத முடிந்து சிராச்சாலிட்டேன். இன்று முதல் உமக்கு ஒரு விவரமான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன். என்ன விவரம்? கைலாயம் போக வேண்டும். கைலாயம் போய் கர்த்தனை பார்க்க வேண்டும். யார் தெரியுமா? கைலாயம் சார்ந்து அந்த கைலாய பரமனிடத்திலே முந்தி முதலாக ஒரு சத்தியம் பெற வேண்டும். ஐயா, இதுவரைக்கும் சமருக்கு சென்று கரத்திலே வில் வாள் சோமரம் பிண்டி பாலா இருப்புலக கிதாயுதம் இவையெல்லாம் முறிஞ்ச தாங்கி அமைக்கப்பட்டு கரத்திலே வாழந்து அஞ்சாத தேவரை மாட்டி வதவிட்டு அப்படி தேவையில்லை. இன்று முதல் ஆயுதமே எடுக்க வேண்டாம். ஆயுதமே ஒரு கையில் எடுக்க கூடாது. அப்படி சொல்றியா? ஆயுதம் எடுக்காம எப்படி சண்டை பண்ணுது? அந்த கைலாய பரமனிடத்தில் ஒரு ஆள 2 பேர் அடிக்கணும். அதுக்கப்புறம் கைலாய பரமனிடத்தில் வரத்த பெற வேண்டும். யார் சிரசில என் வலது கரத்தை வைக்கின்றேனோ அவர்கள் எரிந்து பஷ்பமாக சாம்பலாக சரியான கோதனை. ஐயா, என்ன உரிமையாட்ட வந்தவர் அர்ஜுன் கோஷால் ஐயா இல்ல நேராக. ஆனால் உன்ன வார்த்தையின் பிரகாரம் எங்க தாத்தா இருக்காரு கைலாயநாதன். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. நேரா கைலாயம் போய் சத்தியம் பெற வேண்டும். கைலாய பரமனிடத்தில் என்ன சத்தியம்? முதல்ல வார்த்தை வாங்கணும். வா, வரத்தை வாங்கி சத்தியம் வாங்கி வரப்பட்டு வா. என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? யார் சிரத்துல வலது கரத்தை வைக்கின்றேனோ அவர்கள் எரிந்து சாம்பலாக வேண்டும். யாருடைய சிரத்தில் என் வலது கரத்தை வைக்கின்றனோ அவன் எரிந்து சாம்பலாக போக வேண்டும். இது எதனால உமக்கு தெரிவிக்கின்றேன் தெரியுமா? உமக்கு நல்லதே செய்வேனே நீ ஒழிய நல்லதே செய்வேனே தவிர கொஞ்சம் இருக்குது முடிச்சுங்க. ஏன்னா நல்லது செய்வேனே தவிர தீமைகள் செய்ய மாட்டேன். எதை செய்தாலும் செத்தா வீரநாசாகணும். யாருக்கிட்ட சொல்லு. அவனாலே கைலாயம் சென்று சொன்ன மாதிரி வரது.